எல்லா வாய்ப்பும் தன்னை சோதரமா சோதரிக்கிறோம் ஐயா. துடிக்கிறோமா 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 துடிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோமா சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya 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 ஹalleluya. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தேவன் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை எல்லா வாய்ப்பும் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. சொல்லுமா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதிக்கிறோம் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உள்ள நாட்டையா காரிடுவே உள்ள நாட்டையா சுமைந்து பாடிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி கொண்டிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி கொண்டிடுவே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உமது துணையை பாடுவே தூயாரி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. பாடி எனக்கு வேண்டும் மலையில் பாட வேண்டும். பாடி எனக்கு தேவனுடைய ஒரு நிமிஷம் நாம் ஏதோ ஒரு எமோஷனலுக்காகவோ அல்லது
அவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. எல்லா சகல காரியங்களை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேளையிலே நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா இருக்க வேண்டும் தவிர, தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையா இருக்க வேண்டும் தவிர, ஒரு மனுஷனை கவருகிற ஆராதனையாகவோ இல்ல ஒரு ஹல்லேலூயா ஒரு ஆவேசமாகவோ நம்முடைய ஆராதனை இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான ஆராதனையா இருக்கணும். நான் மனுஷனை பிரியப்படுத்தினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. மனுஷனை பிரியப்படுத்துகிற ஆராதனை நமக்கு இருக்கக்கூடாது. தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஆகையினாலே நம்ம ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்தில் இருக்குமானா, அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ள இருக்குமானா, என் கர்த்தர் ஒரு விஷயம் கிருபையாய் மனவேலகி ஆண்டவரே எங்களை மன்னிக்கபடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் சொல்லி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடாதப்பா. உமக்கு பிரியமில்லாத ஜீவியங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடாதப்பா. ஓ ரீகாலா பானா மாகாரா பானா தாராரியா எல்லா வாயை தருங்க. நல்ல வார்த்தை கேளுங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் என்றோ கலங்கிறேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் என்றோ கலங்கிறேன். துன்பங்கள் துயரங்கள் வந்தாரோ, துன்பங்கள் துயரங்கள் வந்தாரோ, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் என்றோ கலங்கிறேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் என்றோ கலங்கிறேன். துன்பங்கள் துயரங்கள் வந்தாரோ, துன்பங்கள் துயரங்கள் வந்தாரோ, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் கர்த்தர் அங்கே இருக்கிறது. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் கர்த்தர் அங்கே இருக்கிறது. ஆகையினால் அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது. அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைய மனுஷனுடைய கண்களை மறைக்கலாம், ஆனா தேவனுடைய கண்களை ஒரு நாள மறைக்கவே முடியாது. ஆகையினால தேவ ஜனமே, நாம் ஹல்லேலூயா பரலோகத்துக்கு போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்துக்குரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படக்கூடாது. ஆகையினால கரங்களை போயிட்டு ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நீ கடந்த நாட்கள் முதல் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நமது அனாதி கிருபைக்காக இறக்கத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி வாய்களை விரிவாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஓ ஷாதா மாரா மாலாதாரா தீகாலா மாரி மாலாதி. ஆண்டவரே நான் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்ப எக்கால சத்தம் துணிக்குமானால், இப்ப இயேசுவின் எக்கால சத்தம் துணிக்குமானால் அந்த எக்காலம் என் காதில துணிக்குமா? அந்த எக்காலம் சத்தம் என் காதில் விழுமா? அதற்கு நான் மற்றவர்களை நான் பார்க்க வேண்டாம், அதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா? ஆமா, we are ready to meet God. நாம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை.
ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சுகத்தை மாத்திரம், ஆசீர்வாதத்தை மாத்திரம், அல்லேலூயா, நம்முடைய தேவைகளை மாத்திரம் பெற்றுக் கொள்கிற வாழ்க்கை அல்ல. அவையெல்லாம் கர்த்தர் தருகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்பார்மேஷன், ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகுகிற ஒரு வாழ்க்கை. அந்த மறுரூப ஜீவியம் நமக்கு இருக்கா? அந்த மறுரூபம் பெற்றிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் வளருகிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விடுகிறோமா? தேவ சமூகத்தில் அறிக்கையிட்ட காரியத்தை மீண்டுமாய் செய்யாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ளுகிறோமா? ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியான உணர்த்துகிற தேவன், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற ஆவியானவர். அவர் சகல பாவங்கள் சக்தி உணர்த்தி சத்தியத்தின் பாதையில நடத்துகிறது. கர்த்தர் உணர்த்தும் போது நீங்கள் அறிக்கை செய்க. சொல்ற கண்களை ஓடி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு கர்த்தாவே நீர் இப்ப வருவீரானா? இப்ப நீங்க வருவீரானா? ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமா ரெடி டு லா, ரெடி டு லா, ரெடி டு லா, ரெடி டு லா. எல்லாம் கண்ண முடிங்க. கைவிடப்படக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடாது, கைப்படக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டாலும் நலந்த மாட்டே, திகழ்க்க மாட்டே, நீரோடும் இருநிலைந்த பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டாலும் கலந்த மாட்டே, திகழ்க்க மாட்டே, நீரோடும் சொல்லவா வார்த்தையாலே சமூகத்தாலே, வார்த்தையாலே சமூகத்தாலே எல்லக்கோ காகத்தீரும் ஜீவக்கல் எல்லக்கோ தத்துமையாலே காகத்தீரும் ஜீவக்கல் ஆவியானவரே, 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 எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக என்ன கேட்பவர் அந்த காற்றில் நடக்கும் போது என்னை சோர்ந்து போதும் நேரத்தில் பலனை தருகின்றீ உண்மைதான கத்த பலனை கொடுக்கிறார். சோர்ந்து போதும் வேலையில் பலனை தருகின்றீ சத்துவமில்லா வேலையில் பெருக செய்கின்றீ உயர பரந்திடுவே மனநடை நீடுவே உயர பரந்திடுவே நடக்கும் போது எப்படி காண்பவரே
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போமா, குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போமா, பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போமா. நாம்